அன்பான மக்களுக்கு, கிறிஸ்துவ மக்களுக்காக ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இயேசுநாதர் இந்த உலகத்திற்கு வந்து அவருடைய அன்பை புரிந்து கொண்டவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆர்சி கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பெந்தகோஸ்து கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், எந்த கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, புதியதாக அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, இப்போ எல்லாத்துக்காகவும் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, உலக மக்கள் தொகையில் 240 கோடி மக்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வமான ஐநா தகவல் இன்னும் வச்சுக்கலாம். 800 கோடியில் 240 கோடி மக்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. அதனால் இந்த 240 கோடி கிறிஸ்தவர்களும் எப்படி வந்தாங்கன்னா, இயேசுநாதர்கிட்ட அவர் இருக்கிறார் என்பது அறிந்தும், அவர் பிறர் சொல்லி கேட்டும், அவர்கிட்ட போனால் நமக்கு உதவி கிடைக்கும், அதுவும் முக்கால்வாசி உயிர் போகிற நிலைமையில், உயிரோ இழக்கிற நிலைமையில், வாழ்க்கையை தொலைச்சி சாக போகிற நிலைமையில் உள்ளவங்க தான் நிறைய பேர் இயேசுநாதர்கிட்ட வந்திருக்கிறாங்க. கொடிய வியாதியிலிருந்து வந்தவங்க, இனி நமக்கு வாழ்க்கையே வேண்டாம், நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம், இந்த உலகத்தில் வாழ முடியாது நீ அப்படின்னு சொல்லி கொண்டவங்க. இப்படிப்பட்டவங்களை எல்லாம் அவர் போய் தொட்டு குணமாக்கி தனக்கு சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். இதுவரைக்கும் அப்படி தான் நடந்துட்டு இருந்திருக்குது. இப்போவும் தொடர்ந்து அவரை தெரிந்து கொண்டவர்கள், அவரால் மீட்கப்பட்டவர்கள் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, அவரை குறித்து நீங்களும் கேளுங்க, அவர் உதவி செய்வார், வியாதியிலேருந்து விடுதலை தருவார், வாழ்க்கையில் தரத்தை உயர்த்துவார், நல்ல அறிவை தருவார், படிப்பு அறிவை தருவார், நல்ல ஞானத்தை தருவார், நீங்கள் மேலும் மேலும் வாழலாம், வசதியாக வாழலாம் என்கிற இதைய சொல்கிறாங்க. உண்மைதான். ஆனால் அவர்கிட்ட உதவி மட்டுமே கேட்டு வந்தவர்கள், அவரை பின்பற்றியவர்களை நோக்கி நான் ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன். இப்போ எனக்கு அதே மாதிரி ஒரு இது கிடைச்சது. வியாதி இல்லை, பயங்கரமான ஏமாற்றம். ஒரு ஏமாற்றத்தில் நான் நொந்து போய் உட்கார்ந்துருக்கும் போது அவர் ஒரு காட்சி கொடுக்குறார். என்ன காட்சின்னா, என்னுடைய அரசாட்சியின் போது உனக்கு இந்த மாதிரி நிகழாது அப்படிங்கிறார். நானும் அவர் கொடுத்த காட்சியிலேருந்து 25 வருஷமாக காத்துட்ருக்கிறேன். இவரோட அரசாட்சி வரும். இதுவரைக்கும் வந்தபாடு இல்லை. உலகம் முழுவதும் எத்தனையோ செய்திகளை கேட்டுட்டேன். நான் கேட்டு 25 வருஷம் ஆச்சு. நான் கேட்கும்போது எனக்கு வயசு 29, இப்போ 55. 25 வருஷமாக கேட்டுட்டேன். ஆனால் இப்போ நான் எனக்கு ஒன்றும் மோசம் இல்லை, நல்லா இருக்கிறேன். அவர் வந்துட்டு அந்த காட்சி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் அன்னைக்கு இருந்த கஷ்டம் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறேன். அதனால தான் வீடியோ போடுறேன். அதனால் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த உலக மக்கள் மத்தியில் ஒரு காரியத்தை கொண்டு போய் நிறுத்தணும். அதுக்கு ஒரு போராட்டத்தையே நடத்தணும். என்னன்னா, இயேசுநாதரை இந்த உலகத்துக்கு அரசராக பதிவிடணும். அரசர் அப்படின்னு சொல்லி அவர் உயிரோடு இருக்கிறாரு, வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாரு. யார் கேட்டாலும் வர்றாரு, யார் கூப்பிட்டாலும் வர்றாரு, உதவி செய்கிறார், மறைமுகமாக இருந்துட்டு இருக்கிறார். அவர் அரசாட்சியில் உட்கார வச்சிட்டோம்னா நமக்கு இந்த துன்பமே இருக்காது. அதனால் அவர் அரசாட்சியில் உட்கார வைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஐநா சபையில் இந்த கோரிக்கையை கொண்டே விடணும். ஐநா சபையில் 246 நாடுகள் கூடி பேசுகிற இடத்துல இவருக்கு கிபின்னு வச்சிங்க, கிறிஸ்து பிறப்புக்கு முன்பு கிறிஸ்து பிறப்புக்கு பின்புன்னு சொல்லி உலக வரலாற்று பிரிப்பதற்கு இவரை ஒரு அச்சாரமாக வச்சிருக்கிறீங்க. அதே போல் இவர் அரசராக நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்க
இந்த உலகத்தோடைய அரசர் இவர் தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம வைக்கிறோம். இதுக்கு யார் பூனைக்கு மணி கட்டுறது? அவரை கடவுளாக தான் பார்த்துட்ருக்காங்க எல்லாரும். ஆனால் அவர் அரசர். அவர் இந்த உலகத்துக்கு ஆள வந்த அரசர். அவரை கொன்னாங்க, ஆனால் உயிர்த்தர். 3ஆம் நாள் உயிர்த்தர். 3ஆம் நாள் உயிர்த்துட்டு இந்த உலகத்தில் இல்லை, அவர் சுற்றிட்டு இருக்கிறார். அப்பப்போ போவார், அப்பப்போ வருவார். யாரெல்லாம் கேட்டாங்களாலும் வருவார், கூப்பிட்டாங்கன்னா உடனே வருவார். வந்து அந்த இடத்துல நன்மை செய்துட்டு மறுபடியும் போயிடுவார். அப்படி ஒரு இதாக இருந்துகிட்ருக்கிறாரு. ஆனால் அவர் பகிரங்கமாக அவரை வந்து அரசராக இந்த உலகத்துக்கு முழுமையாக சொல்லணும். அது ஒரு போராட்டம் நடத்த போகிறோம். அந்த போராட்டத்துக்கான ஆரம்ப புள்ளியாக தான் நான் வைக்கிறேன். என் கூட சேர்றவங்க லைக் கொடுங்க. அந்த லைக் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு மேலும் மேலும் ஒவ்வொரு முயற்சியும் எடுப்போம்.